பைசன், காலமாடன், கண்ணகி நகர், கார்த்திகா. காலமாடன்கிற பேரை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக காமனா பைசன் வச்சிருக்காங்க. கண்ணகி நகர் கார்த்திகாவும் பைசன் தாங்க. நமக்கு மனத்தி கணேசனோட வரலாறு பைசன் படம் வர வரைக்கும் தெரியாது. நமக்கு சச்சின் டெண்டுல்கரை தெரியும், ரோஹித் சர்மாவை தெரியும், விராட் கோலியை தெரியும். ஆனா அவ்வளவு எங்க விளங்காம பவுலிங் போட்ட இஷாந்த் சர்மாவை கூட நமக்கு தெரியும். ரவி சாஸ்திரின்னு ஒருத்தவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு கிரவுண்டுக்குள்ள போற வரைக்கும் வேர்க்கும். கிரவுண்டுக்குள்ள போனதும் ரெஸ்ட் எடுத்து விளையாண்டு இருப்பாரு. அவரு பவுலிங் போடுவாரு, பேட்டிங் பண்ணுவாரு. மனுஷனுக்கு வேர்வையே வராதே. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா மனத்தி கணேசனா தெரியாது. நம்ம மாரி செல்வராஜ் அண்ணனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடம் எதுன்னா, நம்ம கண்ணகி நகர் கார்த்திகா வளர்ந்து வர்றப்ப பைசன்கிற ஒரு படம் வந்து அப்படியே தூக்கி நிப்பாட்டுதுங்க. கபடி 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 கார்த்திகா 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 கார்த்திகா. துருவ் விக்ரம் கூட நடிச்சாருங்க. அது நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு நடிச்சாரு. ஆனா கார்த்திகா வாழும் உதாரணமாவே இருக்காங்க. ஓடி ஓடி போய் ஒசரத்துல நில்லு, நீ ஒசரத்தை தொட்டாதான் உன்னை எல்லாரும் அண்ணாந்து பாப்பாங்க. பைசன் டைலாக் கார்த்திகாவுக்கு அப்படியே பொருந்துங்க. பைசன் ஆரம்பிச்சது மண்ணுலைங்க, முடிச்சது ஒரு மகுடத்துலைங்க. எங்க கண்ணகி நகர் கார்த்திகாவும் அப்படித்தாங்க. கண்ணகி நகர் ஏன் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னா, கண்ணகி நகரை பத்தி இந்த ஊரு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே தான் இருந்தது. அது கண்ணகி நகர் அல்ல, கார்த்திகா நகர்னு பேரு மாத்துற அளவுக்கு வந்து நிறுத்தி இருக்காங்க. கார்த்திகா ஒரு நிஜ பைசன்ங்க. மனத்தி கணேசனை கொண்டாடாம போனது நம்ம தப்புதான். சச்சின் டெண்டுல்கர் இருந்த காலத்துல மனத்தி கணேசன் யாருன்னு தெரியாம போனது பெரிய வியப்பில்லை. ஏன்னா இந்தியாவே சச்சின் பின்னாடிதான் இருந்துச்சு. சச்சினை சாமி வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. இந்த சாமி கூட இருக்காங்கல்ல ஆளுங்க, அவங்கதான் இதையும் பண்ணாங்க. அந்த சாமியும் சாமி கூட இருக்கிற ஆட்களும் சேர்ந்து மனத்தி கணேசனை பத்தி பேச விடாம பண்ணிட்டாங்க. உண்மையான உழைப்பு, உறுதியான நம்பிக்கையும் இருந்தா யாரு வேணாலும் மனத்தி கணேசனா ஆகலாம் அப்படிங்கிறது நமக்கான நம்பிக்கைங்க. எங்க மாரி செல்வராஜ் அண்ணன் அந்த மனத்தி கணேசனை பைசனா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்ல, கிட்டத்தட்ட இன்னைக்கு தென்னிந்தியா முழுக்க பைசனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பைசன் உண்மையானவன், காலமாடன். ஒரு உண்மைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்னன்னா, அந்த சத்திரிய சான்றோர் படை எப்ப எதிர்க்க ஆரம்பிச்சதோ அதுதான் பைசனுக்கு கிடைச்ச உண்மையான அங்கீகாரம். இந்த மக்கள் கொண்டாடுறாங்கல்லங்க, குறிப்பா பெண்கள் ஒவ்வொருத்தவங்களும் பைசனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சமூகத்துல, சாதிய அடக்குமுறை சமூகத்துல, சாதிய ஒடுக்குமுறை சமூகத்துல ஒடுங்கி கிடந்தவன் ஒட்டச்சிட்டு வெளியே வரும்போது அத ஆண்களை விட பெண்கள் ரொம்ப வலிமையோட கொண்டாடுவாங்க. ஏன்னா அடுத்து அவங்க தானே. ஏன்னா மாரி செல்வராஜ் அண்ணனோட ஒவ்வொரு வெற்றியும் எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அடுத்து நாங்க தானேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கண்ணகி நகர் கார்த்திகா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. கார்த்திகா பைசனின் காலத்திலேயே உச்சம் தொட்டிருக்கிறார். சொல்ல போனா பைசனின் உச்சமும் கார்த்திகாவின் உச்சமும் ஒரே நேர்கோட்டுல நடந்திருக்கு. தூய்மை பணியாளரோட பொண்ணு, இன்னைக்கு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு. அவங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்குங்க. பசங்கன்னு தான் பேசுவாங்க. கார்த்திகாவும் காவியாவும் இந்த மண்ணுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். அவங்க டீம்ல இருக்க மத்தவங்களை பத்தி கார்த்திகாவே பேசுவாங்க, அது நம்ம பேச வேண்டியது இல்ல. சுஜி இருக்கிறாங்க, எல்லாத்த விட அந்த கோச் இருக்காங்க. பைசன்ல இருந்த அந்த பிடி மாஸ்டர் என்ன பண்ணாரோ அத கார்த்திகாவுடைய கோச் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க. கண்ணகி நகர் கார்த்திகா வெற்றியின் அடையாளம், பைசன் வெற்றி பெற்றதன் அடையாளம். இன்னொரு 30 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இன்னொரு பைசன் வருங்க. அந்த பைசன்ல நம்ம கார்த்திகாவை பத்தி ஒவ்வொருத்தவங்களும் பேசுவாங்க. எஸ், கார்த்திகா ஒரு மிகப்பெரிய அடையாளம். அது இன்னைக்கு மிகப்பெரிய மைல்ஸ்டோனை அடைஞ்சிருக்கு. இந்திய அணியில் துணை கேப்டன். எல்லாரும் 12வது படிக்கிற புள்ளன்னு சொல்லுவாங்க. அந்த புள்ள பிறக்கும் போதே குவான்னு வரலைங்க, கபடி கபடின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய உச்சத்தை இவ்வளவு சிறிய வயது, அதுவும் ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒட்டச்சிட்டு வர்றதுன்னு இருக்குல்ல, கார்த்திகா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். எஸ், பைசனை கொண்டாடிட்டு இருக்கிற எல்லாரும் நம்ம கண்ணகி நகர் கார்த்திகாவையும் கொண்டாடணும். கார்த்திகா அண்ட் டீம், கார்த்திகா, காவியா, சுஜி இவங்க எல்லாம் பேசுற அந்த தமிழ் இருக்குல்லங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். கேளுங்களேன். ஆமா, ரொம்பவே மாறி இருக்குன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்ணகி நகர்னா நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கும். இப்ப கண்ணகி நகர்னா கபடி டீம் கண்ணகி நகர் அப்படின்றத இப்ப நல்லா எல்லாருமே பேசப்படுறாங்க.
இது வந்து ஸ்டார்டிங் தான். இன்னும் நிறைய இந்தியா ஃபுல்லா பேச வைக்கணும்ன்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல். ஆனா ஒட்டச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும்னு கபடி களத்துல காமிச்சிருக்காங்க. சுஜியும் கார்த்திகாவும் எதிரணியை தொட்டுட்டு ஈஸியா இந்த பக்கம் வந்துருவாங்க. எதிரணியில இருந்து யாராவது காவ்யா கிட்ட வந்தாங்கன்னா காலை கொடுத்துட்டு நின்னுக்குவாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க அந்த மேட்ச் எல்லாம் பாக்குறதுக்கு. ரொம்ப நாளா இந்த கண்ணகி நகர் கார்த்திகா என் டீமை பத்தி பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேங்க. இதை விட நல்ல தருணம் இனி கிடைக்காதுங்க. மாரி செல்வராஜ் நீங்களே கார்த்திகாவை பத்தி ஒரு படம் எடுத்துருங்க. ஏன்னா எதுக்குன்னா 30 வருஷம் வெயிட் பண்ணணும். எங்க கார்த்திகா டீமை பத்தி வெள்ளி திரையிலையும் பார்க்கணும் இல்லன்னு. உன்னை விட இந்த வழிய உன்னதமா சொல்றதுக்கு வேற யாரும் இங்க கிடையாதுன்னு. எல்லா சாதி படங்களும் ஏதோ ஒரு வகையில தன்னோட சாதிய தூக்கி பிடிச்சுக்கிட்டே தாங்க இருந்தது. போற்றி பாடடி பொண்ணே பயங்கரமா தூக்கி பிடிச்சிருந்ததுன்னு. ஆனா உன்னோட ஒவ்வொரு படத்துலயும் நீங்க சொல்ற ஒரே விஷயம் எல்லாரும் சமம், எல்லாரும் சமம், எல்லாம் ஒண்ணு அப்படிங்கறது மட்டும்தான். நீங்க படத்தின் மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க. கார்த்திகா என் டீம் கபடி மூலியமா செஞ்சுட்டு இருக்காங்க. துரவிக்ரம் மனதி கணேசனை கண் முன்னாடி காமிச்சிருக்காரு. சியானுக்கு சரியான போட்டி கிட்டாந்தாங்க. இனி சியானும் கிட்டானும் தமிழ் சினிமாவை தங்களது நடிப்பால் ஆளட்டும். படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் நம்ம பேசணும். அதுக்கு டைம் எடுத்து பேசுவோம். ஏன்னா மாரி செல்வராஜ் ஒவ்வொரு கேரக்டரையும் சமூக நல்லிணக்கத்துக்காகவே உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இது சாதி படம் அல்ல, சாதித்தவர்களை பற்றிய சாதித்த படம். மாறேன உங்களோட வெற்றிங்கிறது உங்க வெற்றி மட்டுமல்ல, எங்களுடைய வெற்றியும் கூட. பைசன் கார்த்திகாவுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். கண்ணகி நகர் டீம் கோச்சுக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்கள். இந்த பிடி மாஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேல்யூ என்னங்கிறது புரிஞ்சுது. பைசன் படத்துல இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் கண்ணகி நகர்ல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு தேவை அங்க ஒரு அமீர் மட்டுமே. மாறி நம்மள பத்தின பல பிம்பங்களை நீ அங்க மாத்தி வச்சிருக்க. கார்த்திகா எல்லா பிம்பங்களையும் உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணகி நகர் கார்த்திகாவின் வெற்றி, பைசன் காலமாடனின் வெற்றி கொண்டாட வேண்டியவை. நம்ம இதைய கொண்டாடிக்கிட்டே இருப்போம். கொண்டாடுவோம், எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். புன்னகையோட மட்டுமல்ல, வெடிச்சிருப்போடு கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.